ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்தியாவை உலுக்கியது. அந்த பாதகச் செயலுக்கு காரணமாக விளங்கிய பஞ்சாப் கவர்னர் மிக்கேல் ஓ டயர் மற்றும் ஜெனரல் டயர் ஆகியோரை பழிவாங்குவேன் என்று உத்தம் சிங் என்ற இளைஞன் சபதம் செய்தான். அதற்குள் ஜெனரல் டயர் மற்றும் கவர்னர் ஓ டயர் ஆகிய இருவரும் இங்கிலாந்துக்கு சென்று விட்டனர். இவர்களை பழிவாங்குவதற்காக இங்கிலாந்துக்கு புறப்பட்டான் உத்தம் சிங். அதற்காக வணிக கப்பல் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து 1921 தென்னாப்பிரிக்கா சென்று அங்கிருந்து 1923 லண்டனுக்கு சென்றான். அங்கே ராம் முகமது சிங் ஆசாத் என்று பெயர் மாற்றிக்கொண்டு ஓர் உணவகத்தில் எச்சில் தட்டு கழுவினான். கூலி வேலை செய்து சேர்த்த பணத்தில் கைத்துப்பாக்கி வாங்கினான். 1940 மார்ச் 13 கவர்னர் ஓ டயரை சுட்டுத் தள்ளினான் உத்தம் சிங். அந்த கொலை வழக்கில் உத்தம் சிங்கிற்கு தூக்கு தண்டனை விதித்தது இங்கிலாந்து நீதிமன்றம். தூக்கில் போட்டவுடன், இங்கிலாந்து மண்ணிலேயே என்னை புதைத்து விடுங்கள். இத்தனை ஆண்டுகள் இந்திய மண்ணை இங்கிலாந்து ஆண்டது போல் இங்கிலாந்தின் 6 அடி மண்ணை ஓர் இந்தியன் நிரந்தரமாக அபகரித்து கொண்டான் என்பது ஒரு மாறாத அவமானமாக உங்களுக்கு அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டான் உத்தம் சிங். ஜெனரல் டயரின் கதை வேறு விதமாக முடிந்தது. பட்டம் பெருமை என வசதியாக வாழ்ந்த ஜெனரல் டயருக்கு மனச்சிதைவு நோய் ஏற்பட்டு பக்கவாதமும் தாக்கியது. ஆயிரக்கணக்கானவர்களின் மரண அலறலுக்கு காரணமாக இருந்த டயரின் குரல் வளை முடங்கியது. பேச முடியாமல் தவித்தார். ஜாலியன் வாலாபாக்கில் கைகால்கள் முறிக்கப்பட்டு குற்றுயிராக்கப்பட்ட சிறார்களின் சாபம் போல அவரது கைகால்களும் செயலற்று போயின. இயற்கை அவருக்கான தண்டனையை தானே வழங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.